அக்கா எங்க காணா? வர்றேன்றக்காக நானும் நல்ல காத்தோட குத்தால அருவியிலே குளிச்சது போல் இருக்குதா? இந்த சிச்சுவேஷனுக்கு கும்மாளமா இருக்கு, ஆடி பிறக்க போகுதுன்னு குத்தாலத்துக்கு எதுவும் போறீங்களா? என்ன ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. அப்படியே போயிட்டாலும் நீங்க விட்டுருவீங்க பாருங்க. எங்க ஆளு குளிக்க போனா கூட தூக்கிட்டு வந்துடுறீங்க. அதான் கொத்தா கோழி அமுக்குறாப்புல அமுக்கி விட்டீங்களே. என்னப்பா பண்ண சொல்றீங்க? இப்படிலாம் பாடலாமா? எங்க தலைவர் எப்படிப்பட்டவர், அவரை பத்தி நீங்க சும்மா நிப்பாட்டுங்க. நீங்க உங்க தலைவர் வரலாற உங்க அறிவாலயத்துல இருக்கிற பாடுற மாதிரியே அப்படியே பாடாதீங்க. என்னமோ எங்க பிள்ளையெல்லாம் வந்து அவங்களே எழுதி அவங்களே டியூன் போட்டு அவங்களே மேடையில ஏறி பேசுன மாதிரி பாடுறீங்க. இந்த உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த பாட்டு நேத்து தான் பாடுறாங்களா? எதைதான்பா சொல்லி உங்க மேல கேஸா போடுறது? அதுக்குதான் நீங்க வந்து தூக்கிட்டு அந்த கதையை ஏன் கேக்குறீங்க? விக்கிரவாண்டியில தேர்தல் நடந்துச்சு இல்லையா? தேர்தல் விதிகளை மீறினவங்க மேல வழக்கு யாருமே போடல. பப்ளிக்கா காசு வாங்கினேன்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்கறாரு. சாராயம் எங்க பேசுறாங்க, இது காய்ச்சுறாங்கன்னு கேட்டா அந்த அட்ரஸ் தர்றாரு, நாங்க காய்ச்சுறாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. 1000 ரூபாய் தந்தாங்கன்றாங்க. தேர்தல் ஆணையமும் நடவடிக்கை எடுக்கல, யாரும் கண்டுக்கவும் இல்ல. ஆனா ஒரு வார்த்தை எடுத்து ஒரு வரிய பாடிட்டாங்க. அதுவும் எங்க பாட்டும் இல்ல, அது வந்து அதிமுகவுல பாடின அந்த பாட்டை கொண்டு வந்து அந்த மேடையில மேற்கோள் காட்டினதுக்கெல்லாம் வழக்கு போடுவீங்களா? அதுவும் குற்றாலத்துல இருந்தவரை கூட்டிட்டு போய் அதை ஏன் கேக்குறீங்க? கூட்டிட்டு போயிட்டு வழக்க போட்டு அவர் வண்டியில ஏத்தி கூட்டிட்டு வந்து அந்த வண்டியை இடிச்சு அந்த டிரைவரை போய் நான் தான் இடிச்சேன்னு எழுதி கொடுக்க வச்சாலும் நாங்க சுத்த குத்தம்பா உங்களுக்கு. நீங்க குத்தமா தானே செய்யறீங்க. நீங்க எதை சரியா பண்ணீங்க? இவ்வளவுதான் உங்களை எல்லாம் அரவணைச்சு எங்க நீங்க உங்க அரவணைச்சிட்டா தலைவர் கூட்டிட்டு போனாலும் கொள்கையும் கொடியுமாவே இருக்கிறீங்க. என்ன எங்க நீங்க நல்லது செஞ்சா நாங்க எங்க குறை சொல்றோம்? நீங்க கொள்கையா குடியெல்லாம் குடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. நம்ம வழக்கம் போல இப்ப நாங்க வேற எதுக்கு வந்துட்டோம். நீ ஏன்பா பழச கலர்ற? அது விடுப்பா விடுப்பா. எப்படி மறக்க முடியும்? மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் மறந்துற மாதிரியா இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் தான் எல்லாத்தையும் மறந்துடுறாங்களே. இங்கதான் மறக்கடிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வர்றோம். அப்ப இதுதான் பெரிய பிரச்சனை பிடிப்பா. அடுத்து ஒண்ணு தூக்கிட்டு வந்து இதை விட இது பெரிய பிரச்சனை, இப்படித்தானே மறந்துகிட்டு இருக்கோம். ஈரோடு தேர்வுலதான் இப்ப மந்தியில அடைச்சோம், பட்டியல அடைச்சோம் நீங்க மக்களை. இப்பதான் நாங்க வந்து ஃப்ரீயா விட்டு தானே. எங்க ஃப்ரீயா விட்டீங்க? ஏன் சொல்ல முடியும்? நாங்க விக்கிரவாண்டி ஊரா தேடி தேடி தெரு தெருவா பார்க்க வேண்டிய, ஆனா ஒரு விஷயம் உதவி பண்ணீங்க. வீடு வீதியா போய் மக்களை தேட வேண்டிய அவசியம் இல்லாம ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. ஆனா ஒண்ணு, நீங்க வீடு வீடா போய் இருக்க அம்மா தாயே ஓட்டு போடுங்க. நாங்க மக்களை ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சு உட்கார வச்சு அவங்க எங்களோட கொள்கை கோட்பாடு அவங்கள்ட்ட சொல்லி எடுத்து சொல்லி கோட்பாடுல கொள்கை மக்கள் நாங்க பண்ணிட்டாலும் சரி அப்படியே பண்ணி என்ன, அதாவது என்னதான் நாங்க கடுமையா உழைச்சாலும் மக்கள் வந்து ஜெயிச்சோன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. உங்க மனசாட்சி தொட்டு புடவையும் பரிசுமா போட்டு ஜெயிச்சதுக்கு மூக்குத்தி பெருமை. அதுக்கப்புறம் ஆண்களுக்கு ஸ்பெஷல் கலைப்பு, மக்களுக்கு யாருதான் அப்புறம் என்னதான் செய்யறது? அது சரிதான், அது சரிதான். காலகாலமா இந்த ஒரு கரிசனை 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு போட கரிசனம் எல்லாம் வரும். ஆனா என்ன பண்றது செல்வமணி, இவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அவங்களுக்கு அது நல்லா புரிஞ்சதுனாலதான் மக்கள் வாக்கு செலுத்துவாங்க, நல்லாவே தெரிஞ்சிருக்கு. வேற என்ன பண்ண முடியும்? எத்தனை காலத்துக்கு இது நடக்கும்? ஆனா பாருங்க, புரிதல் இல்லாம மக்களை வச்சிருக்கிறதுனாலதான் காசுக்கு வாக்கு செலுத்துறாங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனா அதுக்கு பேருதான் என்னது, பெரியார் மண்ணு சொல்லுவாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? நீங்க எல்லாம் பெரிய இடம் ஆகுனா ஆளுகளை எதையாவது சொல்லி குற்றாலத்து குளிக்க போனாலும் கூட்டிட்டு வந்து அப்புறம் வழக்கு போடுவாங்க. வழக்கமா எஃப்ஐஆர் போடுவாங்க, சம்மன் அனுப்புவாங்க. இவங்க கண்ணை காட்டுனாலே போதுமே. நீங்க குய்யோ முய்யோன்னு வர்றீங்களே, அதுல எங்களுக்கு படபடப்பாயிருது. நீங்க உங்க மேல மறந்து போயிருது. நீங்க ஆறு இல்ல கேஸ் போடுறதுன்னு தேடுனா பரவாயில்ல, நீங்க ஆளை தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டு 6 மணிக்கு மேலயும் யோசிக்க விடுறீங்க. 6 மணிக்கு மேலயும் உட்காந்து யோசிங்க பாருங்க. யோசிக்கவே விட மாட்டேங்கிறீங்களே. நானு அன்னைக்கு கைது செய்து கும்பலை பார்த்தாலே எங்களுக்கு படபடப்பாயிருது. என்ன படபடப்பு? உங்க ஐடிவிங்க அன்னைக்கு சைபர் கிரைம்ல தான் உட்கார்ந்து நான் அங்க போயிருந்தேன். அங்க போனா எங்களுடைய கட்சி நிர்வாகிகள், மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் எல்லாமே அங்க வந்திருந்தாங்க. இவங்க என்ன நினைச்சு கூட்டிட்டு வந்தாங்கன்னா, சவுக்கு சங்கர மாதிரியே எங்க வீட்டு ஆளையும் பண்ணிடலாம், எங்க தம்பிகளையும் பண்ணிடலாம் நினைச்சு ஒரு ஐடியா. சவுக்கு சங்கர ஒரு மீடியா ஆளு உட்கார்ந்து பேசினாரு. நீங்க என்ன பண்ணாலும் சவுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்குது.
பண்ணல. நீங்க அதே மாதிரியே சாட்டை துரைமுருகனை நினைச்சா எப்படி? நாங்க தான் கைது பண்ண நினைக்கும் போதே நீங்க போய் முன்னாடி நின்னீங்களே. நாங்க முன்னால எப்படி, அதாவது நியாயமான காரணமா இருந்தா நாங்க முன்ன நிக்கலங்க, ஓரமா பின்ன நிக்கிறோம். நீங்க காரணமே இல்லாம ஒரு காரணத்தை உருவாக்குனீங்க பாருங்க. நீங்க யோசிக்க விட மாட்டேங்கிறீங்களே. காரணம் சொல்ல ஏன்னா 6 மணிக்கு மேல உட்காந்து இது மெய்ட் அவுட் ஆகுதா அது மெய்ட் அவுட் ஆகுதான்னு உட்காந்து அப்புறம் தான் செக் பண்றாங்க போலீஸ்காரங்கள. ஒண்ணு இல்லங்க, அவர் மனைவி போய் ஒரு எட்டு பாக்கட்டும் அப்படின்னா விட மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, எனக்கு என்னமோ ஒரு பெரிய குற்றம் செஞ்சவங்களை எப்படி நடத்துவாங்க கைதி, பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்க இந்த மணிரத்னம் படத்துல எல்லாம் இவர் பெரிய தீவிரவாதிங்க அப்படின்னு போலீஸ் படப்பட படப்படன்னு அது மாதிரி கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு, ஒண்ணு இல்லைங்க, ஒரு அவசரத்துக்கு போறது கூட வெளியில வரணும்னு திடீர்னு பார்த்தா அவர் அந்த வழியா கூட்டிட்டு போறாங்களான்ட்டு எல்லாம் படபடப்பா வந்தாங்கன்னா, அம்பட்டு படிச்ச பேர் பாத்ரூம் போறாருங்க அவரு. நம்மள வச்சு எல்லாம் காமெடி பண்ணிருக்கீங்க. காமெடி இல்ல, அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களாம். பொம்பளை கேஸ்ல மாற்றவனை எல்லாம் விட்டுப்புட்டு சும்மா இருக்கிற மனுஷனை புடிச்சுக்கிட்டு இந்த அநியாயம் பண்றீங்களே. அவங்க தலைவரை பேசிட்டாங்களா? தலைவர் எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு போச்சு. அண்ணன் ஒரு கதை சொன்னாரு. என்ன, இவருக்கு இவங்க அப்பா பரவாயில்லன்னு சொன்னாரு. உண்மை உண்மை சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. போன மாசம் அது ட்ரெண்டிங்ல இருந்துச்சா, அத எங்கேயோ குத்திருச்சு. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு எங்க அப்பா பரவாயில்லன்னு சொல்றதை விட என்னை விட எங்க அப்பா தான் மோசம்னு மறுபடியும் நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஊருக்குள்ள கேட்ட அந்த பாட்டை ஒருத்தருக்கும் தெரியாத பாட்ட ஊரு பூரா கேட்க வச்சுட்டீங்க பாத்தீங்களா? யார் வச்சா? யார் வச்சா? உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு வேற யாருமே வர வேண்டாம். என் கூட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. எனக்கு ஆப்பு வைக்க நான் என்ன பண்றது? நீங்க திமுகக்கா? அதான் சொல்றேன், எனக்குள்ளே இருக்கிறாங்க. எனக்கு ஆப்பு வைக்க வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு ஊருக்கு கடத்துக்கு வழக்குல ஒரு ஊருக்கு கடத்துக்கு வழக்கு போட்டீங்க, ஊரு பூரா கேக்குறாங்க. போய் என்னது ஒரு வாட்டி தான் மேரேஜ் பண்ணாப்ல. இவங்க என்னடாங்க இப்ப நான் சொன்ன கான்செப்ட் கரெக்டா வருதா? போன மாசம் என்ன சொன்னாரு, இவருக்கு அவங்க அப்பா தேவையில்ல. இப்ப அவங்க அப்பா அப்பா இப்படிப்பட்டவரான்னு இன்னைக்கு எல்லாரும் ஊரு பூரா பாடிட்டுறாங்க. இவரை விட்டுருவாங்கல்ல? காலர் டியூன் எல்லாம் வச்சு காலர் டியூனர் போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க. அவனுங்க நாங்க உன சொல்லிட்டோம்னா அதை புடிச்சுக்கிட்டு நீங்க சரி, நான் கேக்குறேன், எல்லாமே எங்க தளபதி அப்படி பண்ணுவானே, நான் ஒரு நியாயத்தை கேக்குறேன். ஒண்ணு இல்லங்க, ஒருத்தரை கூட்டிட்டு வந்து வச்சு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஏன்னா அதை பாக்குறவங்களுக்கு எல்லாம் பயம் வரணும். அப்ப பாரதிய ஜனதா போன முறை என்ஐஏ ரைடு விட்டு பயமுறுத்துறதுக்கும் இந்த முறை உங்க ஆட்சியில உங்க தளபதி பண்றதுக்கு என்ன வித்தியாசம்? அவங்கள பாஜக அப்படின்னு சொல்றாங்கல்ல, 2 பேருக்கு என்ன வித்தியாசம் நான் கேக்குறேன். பொசுக்குன்னு சொல்லிவிட்டீங்க. உண்மை, நீங்க இருக்கிறீங்க, நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப நீங்க கட்சியாளா வேண்டாம், நம்ம தனிப்பட்ட நம்ம நண்பர்களுக்குள்ள நம்ம பேசுற மாதிரி நட்புக்குள்ள பேசுவோம். நீங்களே நியாயம். இந்த பிரகாஷ்ராஜ கூட்டிட்டு வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, அவர் என்னவோ கௌரி லங்கேஷுக்காக பாரதிய ஜனதாவை வந்து ஒரு பத்திரிகையாளருக்கு இங்க சுதந்திரம் இல்ல அப்படின்னு இறங்கி பேசினாரு. சரி, அவருடைய நட்பு ரீதியா அவர் பேசினாரு. கௌரி லங்கேஷ் அவருடைய தோழி, நியாயமா அவருக்காக அவர் நின்னாரு. அப்ப அதே நியாயத்தை தானே நாங்களும் நிக்கிறோம். இவர் ஒரு பத்திரிகையாளரா என்ன பேசணுமோ இங்க இருந்த ஒரு விஷயத்த அவர் மேற்கோள் காட்டினாரு, பேசினாரு. இல்லைன்னா உங்க கட்சி தலைவரை இது வரைக்கும் யாருமே பேசினதே இல்லையா? இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அவரு கர்ம வீரர் காமராஜர், எங்க தாத்தா காமராஜர் முன்னாடி எல்லாம் ரஷ்யாக்கு எருமை தோலை அனுப்புனாங்க, இப்ப எல்லாம் எருமையா அனுப்புறாங்க அப்படின்னு முன்னாள் முதல்வர் எங்க தாத்தா காமராஜரை பேசல. எங்க தாத்தா செய்யாத சாதனையா இல்ல அவர் மேல ஊழல் வழக்கு இருந்துச்சா? தானே. அதுதான்பா என்னன்னு கேக்குறதுக்குள்ளாட்டினா நீங்க ஊரு எல்லா பக்கமும் அப்புறம் நீங்க இந்த சவுக்கு மாதிரி கேக்குறதுக்கு ஆள் கேப்பாரு மேப்பாரு இல்லாத ஆள் மாதிரி நீங்க பொசு பொசு தூக்கிட்டு வருவீங்க. நாங்க விட்டு வச்சு வேடிக்கையா பார்த்தோம். இப்பவும் என்ன பண்றாங்க தெரியுமா? செல்போனை தூக்கி வச்சுக்கிட்டு குடுக்கலங்க, கேஸே இல்ல, ஜட்ஜே வெளியில விட்டுட்டாரு. இப்ப இந்த செல்போனை வச்சுக்கிட்டு இந்த திருச்சியில ஒரு அரசியல்வாதின்னு பெரிய தலைவரா தன்னை நினைச்சிட்டு ஒரு ஆளு இப்ப வந்து பதிவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த போன்ல இருந்து நிறைய பதிவுகள் எடுத்தோம். இன்னைக்கு தான் 1008 ஏஐ தொழில்நுட்பத்துல என்னென்னமோ பண்றாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு என்னென்னமோ கிரியேட் பண்றாங்க, வச்சு என்னென்னமோ பண்றாங்க. ஏதோ கம்ப்யூட்டர்ல ஒரே மாதிரியே ஒரு ஆளை உருவாக்கலாமா, பேச வைக்கிறாங்க, பாட வைக்கிறாங்க, இல்லாததெல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நல்லா அது என்ன இருக்குன்னு எல்லாம் பண்ணலாம். அப்புறம் எதுக்குக்கா போனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க? இப்ப அந்த போன் அவங்க கிட்ட இருக்கு, வழக்கே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் போன் எதுக்கு போலீஸுக்கு நீதிமன்றத்துல என்னத்துக்கு வச்சிருக்காங்களோ? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதையும் திருடிட்டீங்களா? விடுப்பா நடக்கிறதெல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்கிட்டு